வணக்கம் சர்மிளா. அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தொடர் கனமழையின் காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் ரேணுகா என்ற 19 வயது பெண் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டிட்வா புயல் காரணமாக தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று முன்தினம் முதல் தொடர்ந்து மிதமான மற்றும் கனமழை பெய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு பெய்த அதிக கனமழை காரணமாக கும்பகோணம் அருகே ஆலமன்குறிச்சி உடையார் தெருவை சேர்ந்த முத்துவேல், அவரது மனைவி சீதா, இவர்களது மகள்கள் கனிமொழி, ரேணுகா ஆகியோர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் சுவர் இடிந்து அவர்கள் மீது விழுந்துள்ளது. அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் விரைந்து இடுபாடுகளில் சிக்கிய 4 பேரையும் மீட்டனர். அவர்களை கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் பலத்த காயமடைந்த இளைய மகள் ரேணுகா தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மற்ற 3 பேரும் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கும்பகோணம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதி கிராம மக்களிடையே பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சர்மிளா, தகவல்களுக்கு நன்றி. சதாம் ஹுசைன்.